கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் புறப்பட்டு போவோம். நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவ பக்தி என்கிற தலைப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை தேவ பக்தி என்று நாம் அறிந்து கொண்டோம். இன்றைக்கு தேவ பக்தியினுடைய இரண்டாவது குறிப்பாக யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. யோபுவை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோ. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மறுரூபப்பட மேன்மையடைய கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையை தந்து எங்களை கிருபையாய் வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேவன் மீது உறுதியாக இருக்கும் வாழ்க்கை தேவ பக்தியாக இருக்கிறது. போன வாரம் முதலாவது குறிப்பாக நான் சொன்னேன், தேவ பக்தி என்றால் என்ன, எது தேவ பக்தி என்று உங்களோடு பேசினேன். நீங்கள் மறுபடியும் கூட நம்முடைய பெராசிம் யூடியூப் சேனலில் கடந்த வார செய்தி பதிவிடப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் ஆழமான இன்னும் அறிந்து கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏன்னா தொடர்ந்து கண்டினியூவாக இந்த சப்ஜெக்டை நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். 2 முக்கியமான காரியத்தை மையப்படுத்தி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்று தேவ பக்தி உள்ள வாழ்க்கை குறித்து, 2வது சத்துருவின் வல்லமையை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நாம் எப்படி மாறுவது என்கிற 2 முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் கர்த்தர் சபைக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டது தான் தேவனுடைய சபை. அல்லேலூயா. கைகள் அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த போது அதை போய் பார்த்ததான 2 சகோதரிகள் அதிகாலையில் கல்லறை நடத்திற்கு ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அங்கே உயிர் தெழுந்த இயேசு நிற்கிறத இந்த ஓடி போய் கல்லறையிடத்திற்கு ஓடி போய் பார்த்ததான ஸ்திரீகள் சொல்கிறாங்க, அவரை தோட்டக்காரராய் என்ன செய்தார்களாம், பார்த்தார்களாம். இயேசு அவங்களுக்கு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? தோட்டக்காரராய் என்ன செய்யப்பட்டார்? காணப்பட்டார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு தோட்டக்காரர். ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் மனிதனை உண்டாக்கிய போது அவன் வாழ்வதற்காக முதலாவது கர்த்தர் அந்த உலகத்தில் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஏதேன் தோட்டம், அது அற்புதமான தோட்டம். ஈரானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பகுதியை மையப்படுத்தி. இப்போ இல்லை, சரியா? அப்போ அந்த ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி சகலமும் மனிதனுக்கு வாழ்வதற்கு தேவையான சகலமும் அந்த தோட்டத்திலே கர்த்தர் உருவாக்கி வைத்திருந்தார், ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். தோட்டத்திற்கு வெளியே ஆதாமை உண்டாக்குகிறார். ஆதாமுடைய விலா எலும்பிலே ஏவாளை உண்டாக்குகிறார். இவர்கள் வாழத்தக்கதாக கர்த்தர் எங்கே கொண்டு போய் அவர்களை வைத்தார் என்று கேட்டால் தோட்டத்திலே என்ன செய்தார்? கொண்டு போய் வைத்தார். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்திலும் அந்த தேவன் யாராக இருந்தார்? ஒரு தோட்டக்காரராக இருந்தார். ஆகையினாலே தான் அவர் சொல்லுகிறார், இந்த தோட்டத்தை நீ பண்படுத்தவும் நீ காக்கவும் உனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏதேனிலே ஒரு தோட்டக்காரர், கல்லறையிலிருந்து வெளிவந்த உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு யாராய் காணப்பட்டார்?
தோட்டக்காராய் காணப்பட்டார். நல்லா கவனிங்க, தோட்டத்திலே இருந்ததான ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தோட்டத்தை விட்டு என்ன செய்யப்பட்டார்கள்? விரட்டப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டு என்ன செய்தார்கள்? விரட்டப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விரட்டப்பட்ட தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டதுக்கு காரணம் பாவம் அவர்களை எங்கே விரட்டி விட்டது? தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டது. பாவத்தின் நிமித்தம் அந்த மரணம். இந்த பாவத்தையும் பாவத்தினுடைய விளைவையும் கல்வாரி சிலுவையிலே இயேசு தாமே சுமந்து தீர்த்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே மனுக்குலத்தை பாவத்திலிருந்து அவர் விடுதலையாக்கி மறுபடியும் சபை என்கிற தோட்டத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நம்மளை வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தை போல சபை என்னதுன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய தோட்டம். இல்லையா? சொல்லுங்க, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? அப்ப சபை என்னது? ஏதேன் தோட்டம். சபையும் ஒரு தோட்டம். அங்கே ஆதாம் விரட்டப்பட்டான், பாவம் செய்தபடினால் விரட்டப்பட்டான். தோட்டத்துக்கு வெளியிலே இருந்த ஜனங்களை மறுபடியும் தம்முடைய சுய ரத்தத்தினாலே ஜனங்களை ரட்சித்து மீட்டு சபை என்கிற தோட்டத்துக்குள் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை கொண்டு வருகிறார். அதனாலதான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வசனத்தை பாருங்க பார்க்கலாம். இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, வாசிங்க. யோவான் 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி. என்ன சொல்றாரு? என் பிதா யாரா? திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி. அங்கே என் பிதா யாரா இருக்கிறார்? திராட்சை தோட்டக்காரர். வாசிங்க எடுத்து. என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. நான் திராட்சை செடி, என் பிதாவோ அவர் என்ன செய்கிறார்? தோட்டக்காரரா என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தன்னை ஒரு தோட்டக்காரராய் அங்கே பயன்படுத்துகிறார். அதுல ஒரு சத்தியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்ப சபை என்கிற தோட்டத்துக்குள் தேவன் நம்மை கொண்டு வந்து நாட்டுகிறார். ஏன் நாட்டுகிறார்? ஒரு செடி நாட்டப்படும் பொழுது அது என்ன செய்யணும்? வளரணும், அது கனி கொடுக்கணும், அது ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? இருக்கணும். இப்ப ஒரு மரம் கனி கொடுக்குது, அது கனி உண்டாகி அந்த கனி அந்த மரமே சாப்பிட்டுக்கிறோமா? அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதுக்காக அந்த கனி கொடுக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்கிற மரம் எதற்கு இருக்கிறது? மற்றவர்கள் அதை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுது. அப்ப கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது என்னன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் இருப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் சுகமாயிருந்து ஆசீர்வாதமாயிருந்து நாம் நன்றாய் இருப்பதற்காக மாத்திரம் அல்ல, நாம் ஆசீர்வாதமாய் இருப்பதே எதற்கு தெரியுமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே எதற்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அந்த கனி அந்த மரத்துல காய்த்து பழுத்து அந்த கனியை பறிக்காம அந்த மரத்திலேயே அந்த கனியை அந்த பழத்தை அப்படியே விட்டுட்டோம்னா அந்த மரம் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அது அழுகி மரம் முழுவதும் கனி முழுவதும் அந்த பழம் முழுவதும் மரத்தோட சேர்ந்து என்ன செய்யும்? ஒண்ணுமில்லாம வேஸ்டா போகும். அப்ப கனி கொடுத்து அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் பிரோஜனமாய் இருக்க இருக்க இருக்கதான் தேவன் உங்களை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அநீதியான உலக பொருட்களினாலே நீங்க என்ன சம்பாதிக்கணுமா? நண்பர்களை நீங்க என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். சத்தமா சொல்லுங்க, எதை சம்பாதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதை சம்பாதிக்கணும்? நண்பர்களை சம்பாதிக்கணும். கடந்த வாரத்தில் கூட ஒரு கேர்சல்ல முத்துமாரியம்மன் காலனியில் எல்லாருக்கும் அந்த கேர்சல்ல இருக்கிறவங்க கிஃப்ட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு இயேசுவை அறியாத மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? நம்முடைய சர்ச்சு பிள்ளைங்க கிஃப்ட் கொடுத்து அவங்கள இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு தேவையான காரியங்களுக்காக ஜெபித்த பொழுது கிட்டத்தட்ட ஏராளமான பேர் சும்மா இயேசுனால ட்ராக்ஸ் கொடுக்காம அவங்கள போய் அவங்கள சந்தித்து அவங்கள 1 மணி நேரம் அங்கே உட்கார வச்சு இயேசு யார், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு உங்களுக்காக என்ன செய்வார், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இயேசு விடுதலை தருவான்ற அந்த நற்செய்தியை அவரோட சொல்லும் பொழுது கண்ணீரோட கேட்குறாங்க, வாஞ்சையாக கேட்குறாங்க.
இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது அவங்க இயேசுவை என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. கண்டிப்பா ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்வாரு? கொடுப்பாரு. இப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான இந்த உலகத்தின் பொருட்களினால, அநீதியான உலக பொருள் அப்படின்னு சொன்னா அநியாய சம்பாத்தியம் இல்லை. நம்மகிட்ட இருக்கிறதான இந்த முழு உலகத்தில் இருக்கிறதான அத்தனை பொருளும் அழிந்து போகிறது. அதை வைத்து அழியாத ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எது அழியாது? ஆத்துமா என்ன செய்யாது? அழியாது. அழியாத ஆத்துமாக்களை நாம சம்பாதிக்கணும். இந்த மாதிரி நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதனாலதான் தோட்டத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நாட்டி சபையில நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா. அப்ப இந்த ஆண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும். சும்மா ஆத்துமாக்கள் நீங்க கூப்பிட்டோன்னா என்ன செஞ்சிடாது? வராது. ஒரு மாடை நீங்க கூப்பிட்டோன்னா கூட அதுக்கு என்ன போடணும்? சொல்லுங்க சத்தமா, என்ன போடணும்? ஒரு ஆடை கூட்டிட்டு வரணும்னா கூட நீங்க என்ன போடணும்? அதுக்கு புல்ல போட. ஒரு நாயை கூட்டிட்டு வரணும்னா கூட உங்க பக்கத்தில் அதுக்கு என்ன போடணும்? பிஸ்கட்டு போடணும். ஆமாவா இல்லையா? அப்ப மக்களை கர்த்தர் பக்கமா வழி நடத்த ஏதாகிலும் ஒரு நன்மையை நீங்க அவங்களுக்கு செய்தீங்கன்னா அதன் மூலமாய் அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஆமென். நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க என்ன செய்யாம இருக்கக்கூடாது. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக விசுவாசிகள் இருக்க வேண்டும். இப்போ இதெல்லாம் கொடுத்து அவங்கள கிறிஸ்து இயேசுக்குள்ள வழி நடத்தும் பொழுது ஆண்டவரை குறித்ததான காரியத்தை சொல்வதற்கு ஆண்டவர்களுக்கு கிருபை செய்கிறார். அதனால் இப்படி தான் உங்களுடைய கேர்சல்ல, யூத் கேர்சல்ல, சகோதரர்கள் கேர்சல்ல, சகோதரிகள் கர்த்தர்ல ஜனங்களை கர்த்தர் பக்கமாய் கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறதான சில மணிகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நீங்கள் எடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு கஞ்ச பிசுனாரிகளாக இருந்தீங்கன்னா ஆமாம், அது நல்லதில்லை, பார்த்துக்கோங்க. ஆமான்னு சொல்லுங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், கஞ்ச பிசுனாரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிங்கனாலே பஞ்சாயத்து தான். ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? நான் கஞ்ச பிசுனாரின்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்ல பக்கத்தில் சொல்ல முடியாது. என்னப்பா தாவேக்காவா நீ? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருஷம் நல்லா கட்டணும். அநேக ஆத்துமாக்களை பார்த்தீங்கன்னா, கண்ணன்லாம் ஒரு கார் வச்சுருந்தார். வாரம் போய் ஒரு ஆட்களை போய் கூட்டிகிட்டு வருவார். இயேசுக்கு அதை அப்படிலாம் கூப்பிட்டு வந்த ஆட்கள் தான். சாயல்பட்டி அந்த பகுதியிலேருந்து எப்படி 500 பெட்ரோல் போடணும். வாரம் 500 பெட்ரோல் போடுறது தான் பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது, பணம் எடுக்கும்போது வலிக்கும் பாருங்கள். பணம் ரத்தத்துக்கு சமானம். பணத்தை பாக்கெட்டில் இருந்து எடுக்கும்போது வலி ரொம்ப வேதனையாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பலி. பலினா என்னது? சத்தமாக என்னை பாருங்களேன், என் முகத்தை நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் பேசும்போது கீழே தலையை கமுதிடக்கூடாது. யார் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பலி செலுத்துகிறதுனா என்னது? அந்த ஒரு மிருகத்தை பலி செலுத்தும் போது வலிக்குமா வலிக்காதா? சொல்லுங்க, வலிக்கும்ல. அப்போ வலிக்கிற மாதிரி பலி செலுத்தினா தான் அது ஒழுங்கான பலி. நீங்கள் செலுத்துகிற பலியில் வலியே இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன கிடையாது? சொல்லுங்கள், அதுக்கு பேர் என்ன கிடையாது? அப்போ உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வலிக்கணும். அப்போ தான் அது சரியான கர்த்தருக்கு கொடுக்குற பலி. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். நன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கிருபையை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம செய்கிறதுக்கு சில நேரம் விட அப்போ உடனே நமக்கு சில நேரம் தெரியாது. ஆனால் பின்னாட்கள் அதுக்கு கண்டிப்பாக என்ன உண்டு? பலன் உண்டு. ஒரு சாட்சியை போன வாரத்தில் நான் கேட்டேன். 70 வயது நிரம்பின ஒரு தாத்தா சென்னையிலேருந்து நாகர்கோவில் ட்ரெயினில் என்ன செய்கிறாரு? போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி ஒரு 60-65 வயது நிரம்பின இன்னொரு ஐயா பைபிளை திறந்து உட்காந்து வேதத்தை என்ன செய்கிறாரு? படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் போய் உட்கார்ந்த உடனே அந்த 70 வயது நிரம்பின தாத்தாவுக்கு பெரிய ஆச்சரியம். இவரும் கிறிஸ்தவர், பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற எதுக்கு உட்கார்ந்துருக்கிறவரை பார்த்த உடனே
அவர்கிட்ட போய் நீங்கள் பாஸ்டரா, நீங்கள் கிறிஸ்தவரா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, ஆமாய்யா நான் வந்து கிறிஸ்தவர். இந்த 70 வயசு நிரம்பின தாத்தா ஒரு பெரிய ஆச்சரியம், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்குறாரு. இந்த 70 வயசு நிரம்பின தாத்தா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நாகர்கோயிலில் இந்த இடத்துல இந்த காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜுக்கு பின்னாடி கோட்டச்சவரை ஒட்டுனாப்புல வீடு தான் எங்களுடைய வீடு. அந்த காலேஜுக்கு உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறதான அந்த ஸ்டாஃப் ரூமில் ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு வாலிபன் பைபிளை திறந்து சத்தமாக படிப்பானா. அந்த சத்தமாக படிக்கிற அந்த வாலிபன் யாருன்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற இந்த 70 வயசு தாத்தா. 2 பேரும் ட்ரெயினில் போகிறாங்க. இவர் இளம் வயதிலிருந்தே ரட்சிக்கப்பட்டதிலிருந்தே கர்த்தர் மேலே உள்ள நல்ல ஆர்வம், வேதத்தை சத்தமாக படிப்பாராம் வாயை திறந்து. ஒவ்வொரு நாள் காலேஜுக்கு போனோன்னா அவர் அந்த நல்லா படித்து ஒரு ப்ரொஃபஸராக அந்த காலேஜில் அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்து வேதத்தை திறந்து சத்தமாக படிப்பாராம். அன்னைக்கு படிச்சிருக்கிறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த 65 வயது இந்த தாத்தா இவர் சந்திக்கிறார்ல, இவர் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் குடியிருந்தவர். அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, கஷ்டம், போராட்டம். இவர் வாசிக்கிற இந்த பைபிள் சத்தத்தை அவர் வீட்டில் கேட்டுக்கொண்டது நிமித்தம் இந்த வார்த்தை தொட்டு இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார். எத்தனை வருஷம் கழிச்சு இவர் ட்ரெயினில் பார்க்காரு? 40 வருஷம் கழிச்சு இவர் ட்ரெயினில் பார்க்காரு. 2 பேரும் ஒரே ஊர். 40 வருஷத்துக்கு முன்பதாக இவர் அந்த காலேஜில் சத்தத்தை உயர்த்தி படிச்சதான இந்த வேத வசனம் இந்த 65 வயது 40 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு எத்தனை வயசு இருந்திருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 25 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இந்த வார்த்தை தொட்டதுனால இவர் என்னவா மாறி இருக்கிறாரு? கிறிஸ்தவர். இப்போ இவர் இந்த வேதத்தை படித்த இந்த தேவ மனிதன் எத்தனை வருஷம் கழிச்சு அவர் ரிசல்ட்டை பார்த்தா தெரியுமா? 40 வருஷம் கழிச்சு ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டதை இவர் படித்த வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டான்ற வார்த்தையை கேட்டப்போது எப்படி இருந்திருக்கும் சந்தோஷம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார் அந்த உலகத்தில். அதனால நீங்க தேவனுக்காக கிரியை செய்கிற எந்த கிரியையும் ஒருவேளை தற்சமயத்தில் உங்களுக்கு அது பெருசா தெரியாம இருக்கலாம், ஒருவேளை பலன் தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க செய்த அத்தனை கிரியைக்கும் என்ன உண்டுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் இல்லாட்டினால் ஒரு நாள் அதன் நிமித்தம் ஒரு பெரிய பலனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கிரியை செய்து கொண்டே இருக்கணும். ஒரு அற்புதமான குடும்பத்தார் திருப்பூர் பட்டணத்தில் உண்மையான நடந்த சம்பவம். தினந்தோறும் கணவனும் மனைவியா ஜெபிப்பார்களாம். தினந்தோறும் கிறிஸ்துவ குடும்பம், சபைக்கு போகிற குடும்பம், தினந்தோறும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற வழக்கம், குடும்ப ஜெபம். சாயந்தரம் ஆயிட்டா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு 8 மணிக்கு தினந்தோறும் ஜெபத்தில் உட்காருவாங்களாம். ஜெபத்தில் உட்காந்து ஜெபிப்பாங்க. இப்போ ஒரு நாள் கணவனும் மனைவிக்கும் சண்டை. காலையில் ஆரம்பித்த சண்டை ஓய மாட்டிக்கு. 10 மணிக்கு ஓஞ்சிரும்னா என்ன செய்ய மாட்டிக்கு? ஓய மாட்டிக்கு. 11 மணிக்கு ஓய மாட்டிக்கு. 2 மணிக்கு என்ன செய்ய மாட்டிக்கு? ஓய மாட்டிக்கு. சாயந்தரம் வரையும் அந்த சண்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நீ பெரியாளா நான் பெரியாளான்னு என்ன செய்வோம்? பார்த்துருவோங்களதில்ல அப்படின்ற மாதிரி. யார் குடும்பத்தில்? கிறிஸ்துவ விசுவாசி குடும்பத்தில் சண்டை நடக்குது. 8 மணிக்கும் சண்டை முடியல. 8 மணிக்காவது முடிச்சிருக்கணும். 8 மணிக்கு குடும்ப ஜெபம் பண்ணுறது. 8:30 மணிக்கு சண்டை முடியல. அப்போ தான் கொஞ்சம் சண்டை அமைதலாக இருக்குது. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஐயா வந்து கதவை தட்டுறாரு. சார் சார் அப்படின்னு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு பிராமண குடும்பம். இவர் கதவை தட்டுறாரு. கதவை தட்டி கேட்குறாரு, ஜெபிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜெபிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஜெபிப்பீங்களா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க ஜெபித்த ஒவ்வொரு ஆளுடைய ஜெபமும் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருந்ததுனால ஒரு நாள் கர்த்தர் அவங்கள தொட்டதுனால இவங்க என்னைக்கு 8 மணிக்கு ஜெபத்தில் உட்காருவாங்களே இந்த குடும்பம், அவங்களோடய சேர்ந்து அந்த குடும்பமும் இவங்களுக்கே தெரியாது அதே 8 மணிக்கு ஜெபத்தில் உட்காருவாங்களாம். இவங்களுக்கு பாட்டு தெரியாது, ஜெபம் தெரியாது.
இவங்க ஜெபிக்கிற சத்தம், பாடுகிற சத்தத்தை கேட்டு அவங்களும் சேர்ந்து கணவன் மனைவியா பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரை துதிக்கிற பழக்கம். அன்னைக்கு 8 மணி ஆயிடுச்சு, என்னடா அந்த வீட்டில் ஆள் இருக்குது, ஆனால் இன்னும் 8 மணி ஆயிடுச்சு ஜெபிக்கலையே அப்படின்ற அந்த சத்தம் கேட்கலையன்ற அந்த வாஞ்ச பாருங்க அந்த மனுஷனுக்கு. வந்து கதவை தட்டினா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட அவங்க சாட்சியை சொல்கிறாரு, கண்ணீரோடு சொல்கிறாரு, உங்கள் ஜெபந்தான், உங்கள் பாட்டு சத்தம் தான் என் வாழ்க்கையை சமாதானமாக மாற்றிருக்கு, நிம்மதியாக மாற்றிருக்கு, ஆசீர்வாதமாக மாற்றிருக்கு. இன்னைக்கு ஜெபிப்பீங்களான்னு கேட்டிருக்கிறாரு. இந்த அறைக்குள் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பமாய் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறதான ஒரு பெரிய நோக்கம் நீங்கள் இருக்கிற தெருக்களிலே அக்கம்பக்கத்தினருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. கர்த்தர் உங்களை பார்த்து அங்கலாய்க்கிறார், கர்த்தர் உங்களை பார்த்து கலங்குகிறார், கர்த்தர் உங்களை பார்த்து வேதனைப்படுகிறார். நான் உன்னை உருவாக்கினேனே, உன்னை சிருஷ்டித்தேனே, உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? நீ கேட்டவைகளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். சம்பாத்தியங்களில் ஏதாவது குறை இருக்கிறதா? சாப்பாட்டில் எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? வேலை காரியங்களிலே நான் ஏதாகிலும் உனக்கு குறை வைத்திருக்கிறேனா? இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களை பார்த்து உனக்கு என்ன குறை நான் வைத்திருக்கிறேன் என்று கேட்டார். இந்த குறை எனக்கு வைத்திருக்கிறேன் என்று யாராவது அவரை விரல் நீட்டி சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு தேவன் குறையில்லாமல் நடத்துகிற நீங்கள், அந்த அளவுக்கு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்கு சாட்சியாக, நீங்கள் எவ்வளவு கர்த்தருக்கு மகிமையாக, கஞ்சிக்கு இல்லாதவன் கூட, நல்ல சுகம் இல்லாதவன் கூட, வாழ்க்கையில் ஒன்றுமில்லாதவன் கூட நல்ல நிம்மதியாக வாழ்கிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் உங்களை சுகபலத்தோடு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? நீங்கள் அநேகருக்கு கனி கொடுக்கும்படிக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்கும்படிக்கு. இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பமாய் உங்கள் தெருக்களிலே நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒரு பக்தி உள்ள குடும்பமாய் உங்கள் ஊரில் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் ஒரு பக்தி உள்ள குடும்பமாய் உங்களுடைய சொந்தக்காரங்க ஜனத்தின் முன்னே நீங்கள் வாழ வேண்டும். காரணம், இந்த தேசத்தை கர்த்தருக்குள்ளாக நடத்துவதற்கு தேவன் பக்தி உள்ள குடும்பமாய் உங்களை தெரிந்தெடுத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் பலத்தை எழுப்புதலை உங்கள் பகுதியில் கொண்டு வரப்போகிறார். இதனால தான் பிரதர் சிஸ்டர் உங்களை சத்துரு டார்கெட் பண்ணுகிறான், பிசாசு உங்களை டார்கெட் பண்ணுகிறான், உங்கள் சாட்சியை கெடுக்க பார்க்குறான், உங்கள் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்க பார்க்குறான். காரணம், நீங்கள் சமாதானமாக இருந்தால், நீங்கள் நன்றாக இருந்தால் 4 பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக மாறிடுவீங்க, 4 பேரை இயேசுக்கு நீங்கள் வழி நடத்திடுவீங்கன்னு சொல்லி தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், உங்களுக்கு சோர்வுகளை கொண்டு வருகிறான், உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை கொண்டு வருகிறான். இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விட வேண்டிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் பிசாசு கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் யோபுவை போல தேவன் மேல் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். அதுதான் தேவ பக்தியின் 2வது பரிமாணம். முதலாவதாக நாம் தேவ பக்தி என்றால் என்ன தெரியுமா? உலகத்தால் நாம் என்ன செய்யப்படக்கூடாது, கரைபடாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை குறித்து கடந்த வாரம் உங்களோட பேசினேன், நிறைய டீட்டெயில்டாக உங்களோட பேசினேன். உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் மேல் உறுதியாயிருக்கும் வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி என்பது தேவன் மேல், தேவனுடைய காரியங்கள் மேலும் உறுதியாயிருப்பது. ஒரு தேவ மனிதன் தேவனை அறிந்திருக்கிறான். அவன் அறிந்த சத்தியத்தில் முதலாவது என்ன செய்யணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு சத்தியம் சபையிலே போதிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சத்தியம் சபையிலே போதிக்கப்படுகிறது. உங்களுக்கு என்ன சத்தியத்தை போதிக்கிறோமோ அந்த சத்தியத்தில் சாகர வரைக்கும் உறுதியாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2வது, விசுவாசத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? உறுதி உள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். 3வது, வேத வசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? உறுதி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். காற்றிலே அசைகிற ஒரு நாணலை போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீட்டை போல நீங்கள் நல்ல உறுதியான அஸ்திபாரம் உள்ள விசுவாசியாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பின்வாங்க பண்ணுகிற ஒரு காரியத்துக்கும் நாம் அனுமதிக்கவே என்ன செய்யக்கூடாது? கூடவே கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் 14-15 நீங்கள் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 4:14-15 வாசிங்களேன் என் கூட சேர்ந்து வேகமா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க பார்க்கலாம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகிற அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவளாயிராமல். கவனிங்க இந்த வசனத்தை பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய. அப்ப பலவிதமான போதகம் இந்த உலகத்தில் என்ன செய்து இருக்குது. பிசாசுக்கு ஒரு போதகம் இருக்கிறது, மனுஷனுக்குன்னு ஒரு போதகம் என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. இப்படி பலவிதமான போதகங்கள் இருக்கிறது. இங்கே ஒரு போதகம் சொல்லுது தந்திரமுள்ள போதகம். அது போய் பைபிள் சொல்லுது பலவிதமான போதனைகள். அப்ப நாம சபையில ஆண்டவருடைய வார்த்தையை பாஸ்டர் என்ன நமக்கு போதிக்கிறாரோ அந்த போதனையில நாம உறுதியா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நாளைக்கு நீங்க போய் டிவியை திறந்த உடனே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா என்ன செய்வாரு, போதிப்பாரு, கேட்டுக்கலாம். ஆனா வேத வசனம் எங்கே போதிக்கப்படுகிறது என்று சொன்னால் சபையிலே போதிக்கப்படுகிறது. சபை என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா சபையை எடுத்துக்கொள்ளப்படிதான் மணவாளனாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரு, வரப்போறாரு. இந்த பூமியில எல்லாரும் பரலோகத்துக்கு போறது இல்லை, சபையில் இருக்கிற எல்லாருமும் பரலோகத்துக்கு போறது இல்லை. பக்தி உள்ள கூட்டத்தை தான் கர்த்தர் இங்கே கொண்டு போக போகிறார், பரலோகம் கொண்டு போக போகிறார். என கருமையானவர்களே, அப்படியானால் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு போதிக்க இந்த போதனையை கேட்க கேட்க நீங்க கண்டிப்பா பக்தி உள்ளவர்களாய் 100% மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டர் ஆகிய நான் ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாம, ஒரு வாத்தியாரு அந்த ஸ்கூல்ல இருக்கிறதான கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒருவரை கூட ஃபெயில் ஆகாம பார்த்துக்கொள்ள வேண்டிய வேலை தான் யாருடைய வேலை? சத்தமா சொல்லுங்க, யாருடைய வேலை? ஆமா, வாத்தியார் வேலை. ஒருத்தரை கூட ஃபெயில் ஆகாம என்ன செய்வார் அவர்? அடுத்த வகுப்புக்கு அவரை தேர்ச்சியாளனாய் மாற்றுவது அந்த வேலை. அதை போல பாஸ்டராகிய நாங்கள் போதகத்தை உங்களுக்கு சொல்லி உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறின ஒரு நல்ல தேவ பக்தி உள்ளவர்களாய் உங்களை உருவாக்குவதுதான் தேவனுடைய சபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த போதகத்திலே நாம் வளரக்கூடாதபடி இன்னைக்கு பலவிதமான போதகங்கள் உலகத்திலே இருக்கிறது. அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும்னு டைம் ரொம்ப ஆகும். ஒரு நாள் அதையும் நம்ம என்ன செய்வோம், கிளியராக கேட்போம். அப்ப நம்மளை வஞ்சிக்கிறத்தக்கதான சூதும் வஞ்சகமுமான ஒரு தந்திரமுள்ள போதகம் நாம் இந்த உலகத்தில் இன்னைக்கு அநேகரை அது பாதித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போதகத்தை நாம் கேட்டு அலைகளை போல நாம் என்ன செய்யக்கூடாதான், அடிபடக்கூடாது. அவங்க சொன்னாலும் சரி, இவங்க சொன்னாலும் சரின்னு என்ன செய்யக்கூடாது, கேட்டுக்கிட்டு இருக்கிற விசுவாசிகளாய் நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், சத்தியத்தின் மேல், கேட்ட வசனத்தின் மேல், கேட்ட சத்தியத்தின் மேல் உறுதியாய் இருப்பதற்கு பேர் தான் என்ன பேரு? தேவ பக்தி. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, கேட்ட சத்தியத்தின் மேல விசுவாசித்து உறுதியாய் இருப்பது தான் தேவ பக்தி. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில கஷ்டம், நிந்தைகள், பாடுகள், பிரச்சனைகள், வியாதிகள் இவையெல்லாம் வந்து விட்டோன்னே அவங்களுடைய உறுதி என்ன செய்யப்படுது, கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். கர்த்தர் மேலே உறுதியாக இருக்கிறது இல்லை. என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும், என்ன நிந்தைகள், என்ன பாடுகள், என்ன அவமானங்கள், என்ன வியாதிகள் வந்தாலும் சரி, யோபுவை போல நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் உறுதியாய் தேவன் மேல் எப்படி இருக்க வேண்டும், உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி உறுதியாய் இருப்பதற்கு பேர் தான் தேவ பக்தி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக தேவன் மேல் உறுதியாய் இருக்கிற தேவ பக்தி உள்ள எந்த மனுஷனும் சூழ்நிலையை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை அழைத்தவர், உண்மையுள்ளவர், சத்தியத்தில் உறுதியாய் இருந்து கர்த்தரை விட்டு விலகாமல் உண்மையாய் கர்த்தருக்காய் ஜீவிக்க வேண்டும், வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும்.
உறுதியாய் கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். பலவிதமான மனிதர்கள் பலவிதமான காரியங்களை நம்ம மேலுக்கு சொல்லும் பொழுது, நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது, அதில் நாம் ஒரு நாளும் நாம் சோர்ந்து போகாமல் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை குறித்து நாம் இன்னொரு பகுதியில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கிறார், அவன் என் தாசன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நான் எப்படி இருப்பேனா? நம்பிக்கையா இருப்பேன். இந்த வார்த்தை யோசிச்சு பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டால் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் மேல என்ன செய்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 எபிரேய வாலிபர்களையும் கொண்டு போய் அக்கினி சூளையில 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு கொண்டு போனாங்க இல்லையா? ராஜாவினுடைய கட்டளையை இவர்கள் மீறினார்கள். கர்த்தர் நிமித்தம் ராஜாவின் கட்டளை இவர்கள் என்ன செய்தார்கள்? மீறினார்கள். மீறினபடினால 3 வாலிபர்களையும் கட்டி கொண்டு போய் அந்த 7 மடங்கு அக்கினி சூளையில கொண்டு போய் போட்டாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த அக்கினி சூளையில அவர்கள் வெந்து போகாமல் கருகி போகாமல் அக்கினி சூளையில எழுந்து அவர்கள் உலாவினார்களாம். அவர்கள் உலாவினதை ராஜா பார்த்தா, போட்டது 3 பேரு, உலாவுகிறது 4 பேரு. தேவ சாயல்ல ஒருத்தர் அவங்களோட உலாவுகிறத பார்க்கிறேன்னு சொன்னபோது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே வாங்கன்னு அவங்கள கூப்பிட்டா 7 மடங்கு அக்கினி சூளையிலிருந்து வெளியில வாராங்க. அவங்ககிட்ட அந்த தீயினுடைய வாசனை கூட இல்லாத அளவிற்கு அவர்கள் கைகளிலும் கால்களிலும் கட்டியிருந்த கயிர்கள் அவைகள் அவர்களை விட்டு கருகி விழுந்ததை தவிர கர்த்தர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரையும் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் மேல உறுதியா இருக்கிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். தெய்வ பக்தி உள்ள ஒருத்தரையும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அத? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த அளவிற்கு தேவன் மேல நம்ம விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ளவர்களா இருப்போமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நீதிமானையோ சோதித்து என்ன செய்கிறாராம்? அறிகிறார். அப்ப உலகத்துல இருக்கிறதான சோதனை வேற, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகிற சோதனை வேற. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன செய்து இருக்குது. சரியா? ஆமா. அப்ப நீங்க கவனமா கவனிங்க. கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாராம்? சோதித்து அறிகிறார். இந்த யோபுவும் சோதிக்கப்பட்டான். இவன் கர்த்தர் மேல உறுதியா இருக்கிறானா? விசுவாசமா இருக்கிறானா? இவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறானா? இவன் பக்தி உள்ளவனா இருக்கிறானா? அப்படின்றத போய் பிசாசு ஆண்டவர்கிட்ட முன்பதாங்க நின்று, உம்மை யோபுவை ஒரு தடவை சோதித்து பார்ப்போம், அவன் இப்பயும் இயேசுதான், கர்த்தர் தான், ஆண்டவர் தான் நல்லவர்னு சொல்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் பிசாசு நின்று சேலஞ்ச் பண்றான். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசன் யோபு அவன் நீதிமான், நான் அவனை நம்புறேன் அப்படின்னு சொல்றான். பிசாசு ஆண்டுகிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு ஒரு கற்பனையா ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. பிசாசு ஆண்டுகிட்ட சொல்லியிருப்பான், ஆமா நீர் அவனுக்கு வெள்ளி பொண்ணு ஆசீர்வாதம், மிருக ஜீவனு, ஒட்டகம், ஆடு, மாடு, பிள்ளைங்க, மனைவி எல்லாம் கொடுத்து நீர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறதுனால உம்மளை நல்லவருன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் புடுங்கிட்டு இப்ப நல்லவருன்னு சொல்றானான்னு பாப்போமா அப்படின்னு யார்கிட்ட போய் நின்று கேட்கிறான்? கர்த்தர்கிட்ட போய் நின்று பிசாசு கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, யோபுவின் மேல நம்பிக்கை எவ்வளவு வச்சிருந்திருப்பார் பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தரு அவன் ஜீவனை மட்டும் விட்டுட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போ, அப்பையும் யோபு என்னை நம்புவான், விசுவாசிப்பான். இந்த சேலஞ்சில் தான் பிசாசு யோபுவினுடைய எல்லாத்தையும் ஒரே நாளில் அந்த நாட்களில் அழித்து போட்டான். இப்பொழுது யோபு ஓட்டாண்டியா தெருவில் உட்கார்ந்து ஓட எடுத்து தன் சரீரத்தையும் சொரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். மனைவி சொல்லுகிறாள், நீ செத்து போவது நல்லது, ஜீவனை விடுவது நல்லதுன்னு மனைவி சொல்லுகிறா. நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்றான். இவ்வளவும் கேட்டுட்டு அவன் சொல்றான், கர்த்தர் நல்லவர்னு சொல்றான். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. வசனம் சொல்லுகிறது, அவனை சோதித்த பின் அவன் எப்படி இருந்தான்னு கேட்டா, பொன்னாக கர்த்தருக்காக விளங்கினானா.
அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்ட முடிஞ்சா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த அளவிற்கு சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த சோதனையை குறித்து ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. சோதனையை தாங்கிக் கொள்கிறவன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் சோதனை காலங்கள் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை 2 மடங்கு ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே நீங்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் சோதனையின் காலங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, பாஸ்டர் நான் மிகவும் சோதிக்கப்படுகிறேன், தாங்க முடியாத சோதனையை என் வாழ்க்கை, ஆண்டவரே தாங்க முடியாத சோதனை என் வாழ்க்கை என்று சொல்லுகிறீர்களோ, ஒரு நாளும் அதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். காரணம், கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாராம்? சோதித்து அறிகிறார். வெள்ளி சோதிக்கப்படுகிறது, பொன் சோதிக்கப்படுகிறது, நல்ல பாத்திரங்கள் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. சும்மா இருக்கிறவனுக்கு சோதனை என்ன செய்ய போறதில்ல, வரப்போறதில்ல. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் தான் கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேடிக்கை பார்க்கிறவனுக்கு என்ன இல்ல. இந்த இடத்துல, இந்த எல்லைகளில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவர்கள். நான் சொல்லுகிறேன், எத்தனை சோதனைகள் வந்தாலும் சோதனையை கர்த்தர் மாற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இல்லையா? சரி, ஏசாயா புத்தகம் 26:3 வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீர்? காத்துக்கொள்வீர். அப்ப கர்த்தரை நம்பி இருக்கிற யாவரையும் கர்த்தர் எப்படி காத்துக்கொள்வாராம்? சமாதானத்தோடு. உறுதியாய் உம்மை நம்பி இருக்கிற மனிதனை கர்த்தர் எப்படி பாதுகாத்துக் கொள்வார்? சமாதானத்தோடு அவர் பாதுகாத்துக் கொள்வார். இப்ப 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பொல்லாதவர்களும் வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். தேவ பக்தியாய் நடக்கிறவங்க இல்ல, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே. தேவ பக்தியா வாழணும்னு நீங்க இன்னைக்கு தான் செபிக்க உட்காரவும் நினைச்சா அன்னைக்கு தான் என்ன செய்ய முடியல? சத்தமா சொல்லுங்க, அன்னைக்கு தான் என்ன செய்ய முடியல? உட்கார முடியல. இன்னைக்கு நம்ம ஃபேக்டரிக்கு போகணும், ஒரு வார்த்தை கூட தேவையில்லாத வார்த்தை என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம தேவை பக்தின்னு அங்கே போய் உட்காந்தோம்னா அன்னைக்கு தான் இருக்கிற அத்தனை நாள் நம்ம வாயை என்ன செய்யும்? வசனம் சொல்லுது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற. 4 நாள் நீங்க குடும்பம் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க, 5ஆம் நாள் நீங்க குடும்பம் உட்காந்து என்ன செய்ய முடியாது. ஆனா அதை தொடர்ந்து செய்வதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தான் சக்சஸ் ஆன வல்லமையான பாத்திரமா குடும்பங்களாக கர்த்தர் நம்மை மாற்றி விடுவார். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனம் சொல்லுகிறது, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே என்ன வருமா? துன்பம் வருமா? மோசே பாருங்க, அரண்மனையில் இருந்தாலும் அவன் என்ன வாழ்க்கையை தெரிந்து கொண்டான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களோட நான் என்ன துன்பத்தைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஜனங்களோடு இருப்பதை நான் என்ன செய்கிறேன்? தெரிந்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தம் என்ன துன்பங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் கவலை இல்லை. காரணம், மகிமையான பரலோகத்துக்கு என்று நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நித்தியத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை, வருகை குறித்த சத்தியத்தை நீங்கள் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வருநாட்கள் நாம் போதிப்போம். வருகை குறித்த சத்தியங்கள் மாத்திரமல்ல, இனி இந்த உலகம் எப்படி மாறப்போகிறது என்கிற சத்தியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். இனி நீங்கள் எப்படி இந்த உலகத்தில்
மாறப்போகிறது என்பது மாத்திரமல்ல, இந்த உலகம் மறுபடியும் எப்படிப்பட்ட உலகமாய் மாறி நித்தியமாய் தேவன் ஆட்சி செய்கிற ஒரு உலகத்தில் நம்மை வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற சத்தியத்தை எல்லாம் நீங்க படிச்சாதான் ஆண்டுடைய பிள்ளைகளாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனால எவ்வளவு துன்பங்கள் உங்க உலகத்தில் வந்தாலும் சரி, தேவ பக்தியாய் நடக்கிறதுல 1% கூட என்ன செய்யக்கூடாது, குறைந்து போக கூடவே கூடாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவ பக்தியிலே உறுதியாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, பிசாசு யாரை அவன் பிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறுதி இல்லாத ஆத்துமாக்களை எல்லாம் யார் பிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிசாசு என்ன செய்கிறான், அவனுக்கு பிடித்து கொள்ளுகிறான். ஒரு காலத்தில் விசுவாசியாய் இருந்தவர்கள் தான், ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தவர்கள் தான். ஆனால் உறுதி இல்லாத நிலைக்கு நாம் வரும் பொழுது யார் கையில் நாம் மாற்றோம் அப்படின்னு கேட்டால், பிசாசுடைய கையில் நம்ம மாற்றோம். 2 பேதுருவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம், சத்தம் வாசிங்க. விபச்சார மயக்கத்தால் நிறந்தவைகளும் பாவத்தை விட்டோயாதவைகளுமா இருக்கிற கண்களை உடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து, அல்லேலூயா. நீங்க அதை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தை நீங்க பாருங்க பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமா என்ன செய்கிறார்களாம், வாழ்கிறார்கள். ஒரு நாள் வாழ்வை இன்பமா என்கிறவர்கள் இந்த உலகத்தில் இப்படிப்பட்டதான கூட்டத்தை, பண ஆசை உள்ளவர்களாய் பழகி போன இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிற கூட்டத்தை, விபச்சார மயக்கத்தினால் பாவத்தை விட்டோயாத கண்களை உடையவர்களாய் இருக்கிற ஜனங்களை பிசாசானவன் ஆத்துமாக்களை எப்படி பிடிக்கிறானா, தந்திரமாய் பிடிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, தந்திரமாய் பிடிக்கிறான். எப்படி பிடிக்கிறான்? அவனுக்கு இந்த உலக மக்கள் மேல எல்லாம் கண்ணு கிடையாது. அவனுக்கு யார் மேல கண்ணு தெரியுமா? உங்க மேல என் மேலே தான் கண்ணு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க மேலையும் என் மேலையும் தான் அவனுக்கு கண்ணு. நீங்க உறுதி இல்லாத ஆத்துமாவா இருந்தா, நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களை தந்திரமா பிடிப்பான். பக்கத்தில் உங்களை பிடிச்சி பார்த்து சொல்லுங்க, உங்களை எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். உங்களை எப்படி பிடிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதை வச்சு அவன் உங்களை பிடிப்பான். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். மீனை பிடிக்கிறதுக்கு என்ன போடணும்னு தெரியும். மானை பிடிக்கிறதுக்கு என்ன போடணும்னு தெரியும். சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு என்ன போடணும்னு தெரியும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றதை வச்சு நீங்க எதுல மைனஸ்ன்ற வீக் பாயிண்ட்டை அந்த பிசாசுக்கு வச்சு அதுல உங்களை பிடிப்பான், தந்திரமாய் பிடிப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யாரை பிடிப்பான்? உறுதி இல்லாத ஆத்துமாக்கள். கர்த்தருக்குள்ளாக எப்படி இருக்க மாட்டாங்க? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவனாய் இருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பக்தி என்பது கர்த்தர் மேல் வைத்திருக்கிறதான உறுதிதான் தேவ பக்தியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேலை பிடிச்சு கொண்டு போய் சிங்கத்தின் கெபில என்ன செய்யறாங்க? கொண்டு போய் போடுறாங்க. அவனுக்கு ஒரு செக் வைக்கப்படுது, கையெழுத்தெல்லாம் ஆயிருச்சு. ராஜா வைத்ததான பொற்சலையை நீ என்ன செய்யணும்? வணங்கணும், வணங்கணும். வேதத்தின்படி அவன் என்ன செய்யக்கூடாது? பொற்சலைய, கர்த்தரை தவிர அவன் எதை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது. ஆனா பாபிலோன் தேசத்துல கையெழுத்தாயிருச்சு. எப்படியோ தந்திரமா ராஜாவை ஏமாத்தி சூழ்ச்சி பண்ணி தானியேலுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செஞ்சு அங்கே கையெழுத்தாச்சு. இந்த பொற்சலையை வணங்காத எவரும் சிங்கத்தின் கெபியில கொண்டு போய் என்ன செய்யப்படுவார்கள்? போடப்படுவார்கள். அன்னைக்கு சட்டம் எப்படி இந்தியாவில் தூக்கு சட்டம் இருக்குதோ
அது மாதிரி அந்த பாபிலோனில் அன்னைக்கு சிங்கத்தின் கெபியில் போடுவது ஒவ்வொரு ராஜா வரும்போதும் உச்சபட்ச தண்டனையாக ஒரு தண்டனை வைப்பாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். அன்னைக்கு உச்சபட்ச தண்டனை அங்கே சிங்கத்தின் கெபியில் கொண்டு போய் போடுறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தானியலுக்கு சிங்கத்தின் கெபி ரெடி ஆயிடுச்சு. சிங்கத்தின் கெபியில் கொண்டு போய் போடுவதற்கு தூக்கி கொண்டு போனார்கள். இப்பொழுது பொற்சலையை வணங்குறாயா இல்லை கர்த்தர் தான் தேவன் என்று நிற்கிறாயா என்று கேட்டால் அவன் சொல்கிறான், நான் செத்தாலும் சாகிறேன், கர்த்தர் தான் என் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் இன்னொரு வார்த்தையை சொல்றான், கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராயிருப்பார், கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவராயிருப்பார். இதுதான் உறுதி. என்ன சூழ்நிலை வந்தாலும், மரணத்துக்கு ஒரு அடி பக்கத்தில் நின்னாலும் தைரியமா இருங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து தானியலை வெளியே கொண்டு வந்த தேவன் எந்த பிரச்சனைகளிலும் இருந்து, மறுபடியும் சொல்றேன், எந்த பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கு இதை செய்வார் தெரியுமா? யாருக்கு இதை செய்வான்? உறுதி உள்ள ஆத்துமாவுக்கு, கர்த்தர் மேல பக்தி உள்ள ஆத்துமாக்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். அவங்கள கர்த்தர் என்ன செய்ய கைவிடவே மாட்டார். ஆமென். ஆகையினால தேவன் மேல் உறுதியாயிருப்பதே தேவ பக்தியினுடைய இரண்டாவது அடையாளமாயிருக்கிறது. முதலாவது அடையாளம் என்ன? உலகத்தால் கரைபடாத வாழ்க்கை. இரண்டாவது அடையாளம் என்ன? தேவன் மேல் உறுதியா என்ன செய்யணும்? இருக்கணும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உறுதியா இருப்பீங்களா? ஹல்லேலூயா. இந்த வசனம் வாஸ்தவம் பாருங்க, ஏசாயா 24. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வே. நாமளும் பாருங்க, டிவிலேயே வசனத்தை பார்த்து இப்போ நமக்கு பைபிளை பற்றுறதுக்கு என்ன வரமாட்டிக்கு, மனசு வரமாட்டிக்கு பாருங்க. சரி, நல்லது தான். ஆகையினால உறுதியான பற்றுடைய மனது கர்த்தர் மேலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா பூரண சமாதானத்துடன் கர்த்தர் உங்களை காத்து கொள்வார். தேவ பக்தியில் நீங்கள் உறுதி உள்ள ஆத்துமாக்களாக இருங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையும் உடைய சமூகத்திலே நாங்கள் கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ஒன்று கனி கொடுக்கிறவளாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஆண்டவரே. சபை என்கிற தோட்டத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறீர். எங்களிடத்தில் நீர் எதிர்பார்ப்பது நாங்கள் ஒரு பக்தி உள்ள கூட்டமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, எங்கள் சபை பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டல்ல, உண்மையான தேவ பக்தி உள்ள சபையாய் எங்களை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் போதிக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி தேவ பக்தியானது என்ன என்பதை எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள். ஒன்று, உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை, அந்த பக்தி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். 2, உம்மேல் உறுதியாயும் உம்மேல் உண்மையாயும் உத்தமமுமாயும் உமக்குள்ளே நாங்கள் வாழ்வதே தேவ பக்தி என்பதை நாங்கள் நாங்கள் கண்டடைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவ பக்தி என்றால் என்ன என்பதை இன்னும் ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொண்டு வேதத்தின் வெளிச்சத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலவேளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆளுகையும் சமாதானமும் இருக்கட்டும், தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கட்டும். வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். செய்கிற தொழிலை ஆசீர்வதியும். பிள்ளைகள் வரும் நாட்களிலே ஆண்டவரே 10th 11th 12th எழுதுகிற பரீட்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கேட்டுக்கொண்ட சத்தியத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். நமது தரிசனம் சுவிசேஷத்தின் மூலம் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கும் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அறிவித்து தேவராஜ்யத்தை சிவகாசி மாநகராட்சியில் ஸ்தாபிப்பதே நமது தரிசனம். அல்லேலூயா. சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. சொல்லுவோமா? அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பிறந்த மனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும்
ஆசீர்வதிப்பாராக. பேசலாம்.